பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஜெயிக்கவே தேவன் நமக்கு பலனும் தயவும் புத்தியும் ஞானத்தையும் தருகிறார். ஆக வெற்றி பெறதான் நமக்கு தேவன் இப்போ ஒரு ஒத்தாசையை புரிய போகிறார். யார் எதிரி? இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, நம்முடைய நன்மைகளை நாமே கெடுத்துக்கொள்ள பொல்லாத பிசாசு பல வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு அவனை ஜெயிப்பீங்க. நான் கட்டாயமாக சொல்கிற பல மேன்மையை நீங்கள் காண்பீங்க. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக யார் எதிரி? 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதாவது அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. பொல்லாத பிசாசானவன் தந்திரமான சில குணங்களை மனுஷனுக்குள்ளே வைக்கிறான். இது ஆவிக்குரியவனாக இருந்தாலும் சரி, அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுடைய தந்திரங்களுக்கு யாரெல்லாம் இடம் தருவார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இடரல் உண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கு யார் எதிரி? சுய பரிதாபம். அது பொல்லாத எதிரி. செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க. சில ஆட்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, யாருக்குமே நடக்காத பிரச்சனை அவங்களுக்கு வந்தது போலவும், யாருக்குமே ஏற்படாத இழப்பு, அது நஷ்டம் அவங்களுக்கு வந்தது போல எண்ணி அதை குறித்து ரொம்ப அதிகமாக மேன்மை பாராட்டி பேசுவதை நம்ம பார்க்குறோம். சுய பரிதாபம் கொள்வது அது பொல்லாத சாத்தானுடைய கனி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுய பரிதாபத்துக்காக நாடுகிறோமா? சிலரோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உடனே சுய பரிதாபம் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆக தயவு செய்து சாத்தானினுடைய பயங்கரமான ஒரு தந்திரம் அந்த சுய பரிதாபம் கொள்ளுதல். ஆக இன்னைக்கு அந்த பொல்லாத குணத்துக்கு நம்ம விலக்கி விடுவோமா? தேவனாகி கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு 2 பேர் நடந்து போய் கொண்டு இருந்தார்களாம். அதில் ஒருவன் பார்த்தானா, நான் அவனுக்கு சைக்கிள் இருக்குது, ஆனால் நம்ம நடந்து தான் போய் கொண்டு இருக்கிறோம், அவனுக்கு சைக்கிள் இருக்குதே அப்படின்னானா. இன்னும் சொன்னானா, அதை அவன் இன்னும் அழகான ஷூ போட்டுட்டு போகிறான், ஆனால் நம்ம வெறும் காலில் நடக்கிறோம்னு. அதை பார்த்து சொன்னானா, உனக்காவது ஷூ போட்டுட்டு போக கால் இருக்குது, எனக்கு காலே இல்லையே என்று சொன்னானா. அப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியமாக இன்றைக்கு தங்களை சுய பரிதாபத்துக்குள்ளாக வைத்து கொள்கிறார்கள். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒடிந்து போகும் என்ற வசனத்தை நம்பக்கூடிய பாத்திரங்களாக நீங்கள் இருப்பீர்களானால், இன்று முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குறையும் கிறிஸ்து இயேசுவானவர் தன் மகிமைக்குள் நிறைவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆக யார் எதிரி? சுய பரிதாபம் கொள்வது எதிரியின் குணம். அது சாத்தானுடைய ஒன்றாவது தந்திரம். அதனால் அவனுக்கு இருக்கிற அந்த பொல்லாத தந்திரத்தை நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம் செழிக்க வேண்டும் என்பதுக்காக, நல்லா வளர வேண்டும் என்பதுக்காக, நல்லா கனி கொடுக்க வேண்டும் என்பதுக்காக இந்த தெய்வீக ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். இந்த ஆலோசனையை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வீங்கன்னா இன்று முதற்கொண்டு, இந்த நிமிஷம் முதற்கொண்டு நீங்களும் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத இழப்புகள் வரலாம், தவிப்பு வரலாம், கவலை வரலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தெய்வம், பேசும் தெய்வம். இந்த இயேசுவின் நாமத்தை நம்புகிறவங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த காரியம் இந்த பிள்ளைகளை தொடாதபடி மேற்கொள்ள ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஏனென்றால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவதாமே சோதனையிலிருந்து ஜெயித்தபடினால் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எபிரேயரில் வாசித்தது உண்டல்லவா? அப்படிப்பட்ட இயேசப்பாவை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட தேவன் பிரதான ஆசாரியர், அவர் பரிசுத்தமான தேவன் அவர். ஆகவே நமக்காக அவர் தாமே ஜெயம் எடுத்திருக்கிறார், இனிமேலும் ஜெயம் எடுப்பார். ஆக அந்த எதிரியாகிய சுய பரிதாபத்தை கடிந்து கொள்ளுங்க. உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் அற்புதமாய் சந்தித்து உங்களையும், உங்கள் விசுவாசத்தையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தை அவர் சிறக்க பண்ணுவார், இன்னும் பெருக பண்ணுவார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிட, இந்த தெய்வீக வெளிச்சத்தின்படி இனி சுயபரிதாபம் கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் அர்ப்பணிக்கிற, என்னை பார்க்கலாம் அதிகமாக கஷ்டப்படுறவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, என்னை பார்க்கலாம் அதிகமாக வியாதிப்பட்டிருக்கவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்னை பார்க்கிற எல்லா வகையிலும் வசதி குறைவாக இருக்கிறவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ நன்மை நீ செய்திருக்கிறேன், இவ்வளோ காரியங்கள் நீ பண்ணியிருக்கிறேன், ஆனால் உண்மை நான் மறந்தேனே, உண்மை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் மறந்தேனே. அந்த எதிரியாகிய சுய பரிதாபத்தின் குணத்துக்கு, சாத்தானின் தந்திரத்துக்கு நான் இடம் தந்து விட்டேனே, என்னை மன்னி ஆண்டவர் என்று சொல்லி மனம் திரும்புவோமானால் பரலோகம் உங்கள் பக்கம் திரும்பும் என்பதை மறந்து விடாதீர்கள். சொல்லி முடிக்கிறேன். சுய பரிதாபம் அது தேவனுக்கு விரோதமான எதிரியது. அந்த குணத்தை கர்த்தர் கடிந்து கொள்வார். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் நேசிப்பது கடினம். அங்கே தயவு செய்து உங்கள் இதயத்தை நேராக்கி
இன்னும் தைரியமாக கர்த்தருக்குள்ள இடங்கொள்ளுங்கள். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக நடப்பான். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை என்று சொல்லப்பட்டிருக்காகவே நீங்களும் நானும் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறோம். தெய்வ பலத்தினால் ஜெயித்தோம், ஜெயித்து கொண்டிருக்கிறோம், இனிமேலும் ஜெயிக்க போகிறோம். ஆக கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி அந்த எதிரியாகிய சுய பரிதாபம் எங்கள் அந்த பொல்லாதவனை கடிந்து கொள்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கேட்ட வார்த்தையின்படி அந்த சுய பரிதாபம் கொள்வது ஏதோ ஒரு பெரிய பாக்கியம், அது பெரிய ப்ரிவிலேஜ் நினைச்சு இன்றைக்கு அறியாமையினாலே இந்த சாத்தானுடைய துர்க்கணிக்கை ஆண்டவரை செயலுக்கு இடம் தந்த ஒவ்வொரு நீர் மன்னித்தருளும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை முன்மாதிரியாக வைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தைரியம் கிருபையினால் பலனடைய இன்னும் உமக்குள்ளாக திடப்பட இன்னும் உயர்த்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் இந்த சுய பரிதாபம் எங்கள் எதிரியின் அந்த குணத்தை உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவீராக. ஜெயிக்கு பிறந்தோம், நிச்சயமாக வெற்றி தருவார் என்ற விசுவாசத்தில் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் பிரயாணப்பட உதவி செய்யும். புகழும் துதியும் மக்கே மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தீர்க்க தரிசன ஆலோசனை வார்த்தையை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஏன் முகம் தெரியாதவர்கள் கூட இங்கே அனுப்பலாமே. ஏன்னா சாத்தானுடைய தந்திரத்தில் அவங்க அகப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தை அவர்களை விடுவிக்குமே. அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் நம்முடைய லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியும் கிடைக்க அல்லவா. ஆக தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் தாங்க முன்வாருங்கள். இன்னும் உங்களுக்காக தேவனிடத்தில் திறப்பு நின்று மன்றாடி கர்த்தருடைய பதிலை பெற்றிட ஆவலாக இருக்கிறோம், தாகமாக இருக்கிறோம். தாகமுள்ளவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.